இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம முஸ்லீம்களில் 72 கூட்டம் இருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தை வந்து என்ன செய்கிறது, தவறான கொள்கையில் இருக்கிறதா சொல்லிக் கொள்கிறார்கள். நம்மளை எதுக்கிற விஷயத்தை மட்டும் ஒன்றா சேர்ந்து கொள்வார்கள். அது ஒரு விஷயம் தான். தௌஹீத் ஜமாத்தை எதுக்கிற ஒரு விஷயத்தில் மாத்திரம் எல்லாரும் ஏகமாக தான் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒத்த கருத்தும் கிடையாது. அவங்களுக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நமக்கு அறிந்து இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்த இத்தனை 30-35 வருஷ காலத்தில் இந்த கொள்கைக்காண்டி யாரை கொண்டிருக்கமா, வெட்டிக்கிட்டு செத்துருக்கமா, சும்மா ஒரு அடிதடி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பள்ளியாசலுக்கு வராத போர்டு எழுதி வைப்பாங்க. இந்த அளவில் தான் நம்முடைய எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருத்தர் வந்து வெட்டி கொள்ளலாம், மறுவலை எடுத்து யுத்தம் செய்யலாங்கிற அளவுக்கு நம்ம இருக்கவே இல்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து கடைசி ஹஜ்ஜில் வந்து அவ்வளோ கடுமையாக எச்சரித்தாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். காபிரா எப்படி ஆவாங்க? எல்லாரும் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி காபிர் ஆவாங்கன்னு கேட்டால், யல்ரிபு பாதுக்கும் ரிகாப பாதின், ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சு காபிர் ஆகி விடாதீர்கள். வேற மாதிரி காபிர் ஆகிட மாட்டீங்க. அல்லாஹ் தான் அதெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க. இணை வச்சிட மாட்டீங்க. எதன் மூலம் காபிர் ஆகிடுவீங்க? ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி கொலை செய்து அதன் மூலம் காபிர் ஆகி விடாதீர்கள். இறுதி ஹஜ்ஜில், கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொல்லி புகாரியில் 7078வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு வெட்டி கொள்ளக்கூடாதுன்னு எச்சரித்தாங்கல்ல. இந்த எச்சரிக்கையுடைய தாக்கம் நமக்கெல்லாம் இருக்க போய் தான் என்னதான் வந்தாலும் ஒரு சின்ன தள்ளுமுள்ள சின்ன அந்த அளவு நின்று கொள்றமே தவிர போய் அறுவாள் எடுத்து கொண்டு போய் விட்டுன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல. ஒரு கருத்து உள்ளவங்க இன்னொரு கருத்து உள்ளவங்களுக்கு எதிராக அப்படி நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? சஹாபாக்கள் நம்மளோட சிறந்தவங்க, எல்லா விஷயம் வேறு தான். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்து எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த இறுதி ஹஜ்ஜில் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த மக்களுக்கு தான் எல்லாத்தையும் நம்மளாம் வந்து அவங்க வழியாக தான் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டோம். சொன்னதே யார்கிட்ட தான்? சஹாபாக்கள் டைரெக்டாக சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க? இன்றைக்கி என்ன மாதம்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் வந்து. அப்போ என்ன மாதம் மக்கள் என்ன செய்கிறாங்க, வேறு ஏதாவது பேரை வைக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு மௌனமாக இருந்தவுடனே இன்றைக்கி நகருடைய நாள், நகருண்டா இருக்கிறது பெருநாள், இன்றைக்கி ஹஜ்ஜி பெருநாள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன மாதம்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யுது, இது துல்ஹஜ் மாதம் தானே, இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் தானே, ஆமாங்கிறாங்க சஹாபாக்கள்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இன்ன திமாக்கும், உங்களுடைய ரத்தம்டா உயிர், உங்களுடைய உயிர், அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், பைனக்கும் ஹராமுன், அது உங்கள் மத்தியில் புனிதமானவை. எந்த மாதிரி புனிதம்? ஹராம்னா புனிதம், ஹராம்னா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது, புனிதம்னு அர்த்தம். மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம்ல, ஹராமான பள்ளிவாசலா, புனிதமான பள்ளிவாசல் வழங்குதா? ஹராம்ங்கிறதுக்கு விளக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இருக்கிறது, புனிதமானதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இவைகள் எல்லாம் ஹராமுன், புனிதமானவை. எந்த மாதிரி புனிதமானவை? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊரில், இந்த மாசத்தில், இந்த நாளில் எப்படி புனிதம் காக்கப்பட வேண்டுமோ அந்த மாதிரி இது புனிதமானது. புனிதத்தை எப்படி களங்கப்படுத்த மாட்டியோ அந்த மாதிரி அடுத்தவங்க காசை எடுத்துறாத, அடுத்தவங்க உசுரை எடுத்துறாத, அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடுறாத. இதெல்லாம் புனிதம்னு நினச்சிக்க. புனிதமான இடத்தை நீ களங்கப்படுத்துவியா? அந்த மாதிரி நடந்து கொள் என்று இப்படி உதாரணம்லாம் காட்டி மக்கள்கிட்ட கேள்விலாம் கேட்டு இவ்வளவும் சொல்லிட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் 67 4406 இருக்கிறது. ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா, அவர் யாருன்னா அவர் மச்சான் தான், அவருடைய சகோதரி ரசூலுல்லாஹ் கட்டியிருக்கிறாங்க சொல்லுங்களா. அவங்க 2 பேருக்கு மத்தியில் என்னது? யுத்தம். அதுலேயும் சஹாபாக்கள் கொஞ்சம் இருந்தாங்க, இதுலேயும் சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபி அல்லாத அடுத்த ஜெனரேஷனும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நேரங்களில் அதை செய்யும் அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்களா இல்லையா? ஒருவருக்கு ஒரு எதிராக ஆயுதம் தூக்கினால் என்ன நடக்கும்? உயிர் தானே போகும். இவங்க அவங்கள வெட்டியிருப்பாங்க, இவங்கள வெட்டியிருப்பாங்களா இல்லையா? இதான பயங்கரமான குற்றம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியானதையும் சஹாபாக்கள் வழியாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அது அவங்க ஏதோ நல்ல நோக்கத்துக்கு செய்தார்கள்னா அல்லாவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போ சஹாபாக்கள்லாம் அப்படி எதிராக ஆயுதத்தை தூக்கியிருக்காங்க, நம்ம தூக்க முடியுமா?
பின்பற்றலாம்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் இவர் தவறான கொள்கையில் இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கொள்கைக்கு எதிராக வாழ தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஏன்? இது வந்து அவங்க செஞ்சிருக்க கூடாது, இது சரியான செயல் இல்லை, ஆனால் செஞ்சதை மறுக்க முடியாது. வரலாறில் இருக்கிறது, வரலாறு நடந்து தான் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்போ சிஃபின் யுத்தம் நமக்கு தெரியும். சிஃபின்ங்கிறது அந்த மாவியா ரலியல்லாஹுவுக்கு அலி ரலியல்லாஹு நடந்தது. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹுவுக்கும் ஆயிஷா நாயகி நடந்த யுத்தம் இருக்கிறது. அலி ரலியல்லாஹுவுக்கும் ஆயிஷா நாயகி தலைமையில் ஒட்டகப்போர் நடந்துச்சு இல்லையா? ஆயிஷா தலைமையில் ஒரு படை, அலி தலைமையில் ஒரு படை, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பெரிய யுத்தங்கள்லாம் நடந்து அதிலும் சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க, தாபீன்கள் கொல்லப்பட்டாங்க, கொன்றவர்களும் சஹாபாக்களாக இருந்தாங்க, கொல்லப்பட்டவங்களும் சஹாபாக்களாக இருந்தாங்க என்பதையும் நம்ம பார்க்குறோம். இதுகளெல்லாம் 72 கூட்டத்தில் விளக்கி இருக்கிறோம். ஒட்டகப்போர்னா என்ன, அது மாதிரியான சிப்பி இந்த யுத்தம்னா என்ன, எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறோம். ஆனால் நமக்கு சொல்வதற்கு குழப்பத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள மட்டம் தட்டுவதற்கோ இல்லை, நம்ம தீனை காப்பாற்றிக் கொள்வதற்கு. இதை சொல்வதற்காக சொல்கிறோம். நம்முடைய இபாதத்துகளை தீர்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னானா அது போதும். இவங்கெல்லாம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு இருக்கிறாங்க, நம்மெல்லாம் எப்படி சண்டை போட்டுக்கிறோம் அது மாதிரி அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம ஆதாரம் எடுக்க வேணாம். ஆனால் அவங்களுடைய தியாகத்துக்காக எல்லாம் மன்னிப்பான். அவங்க செய்த தியாகங்கள் பெரிய தியாகங்கள், ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க செஞ்சுருக்கலாம். ரெண்டு பேருமே நல்ல இவர் அநியாயக்காரன் அவங்க நினச்சிருக்கலாம், அவங்க அநியாயக்காரன் இவர் நினச்சிருக்கலாம். அநியாயத்துக்கு தானே போராடுறோண்டு அவங்க சில ஆதாரங்களை வைத்துக்கொண்டு செஞ்சிருந்தார்களே, ஆனால் அல்லாஹ் வந்து அதை மன்னிப்பான். அது வேறு விஷயம். மேட்ரு என்னன்னு கேட்டால், நம்மளை மாதிரி நடந்திருக்காங்க தானே சில விஷயங்களில், அப்படிங்கிற நம்மையே அது ஒரு ஆதாரமாக அவங்க சொல்லுவாங்க. அவங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பான முடிவு தான் எடுத்துருக்குறாங்க. 2 பேரும் நியாயம், 2 பேரும் செய்கிறாங்க. கண்டிப்பாக ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்குது. அப்போ தவறான முடிவை தானே மார்க்கத்தின் பேரால் எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அது மாதிரி எத்தனை விஷயம் எடுத்திருப்பாங்க. அவங்களா எடுக்கக்கூடிய முடிவுகளில் தவறு வரும். ஒரு குழுவாகவே எடுக்கிறாங்க, அவ்வளோ பேர் முடிவு தப்பாக இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நியாயமான கூட்டம் என்றால், இன்னொரு பக்கம் அநியாயமான கூட்டம் என்றால், அவங்க மார்க்கத்தின் பேரால் தான் சண்டை போட்டாங்க. இவர் மார்க்கத்தை எதிரி நினச்சி சண்டை போடுறாங்க. அப்போ கணிப்பில் முடிவு செய்வதில் தவறு நிகழ்ந்திருக்கா இல்லையா? அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள்ங்கிறது அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து